டாபி சார், டாபி சார். எஸ் மேம். நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ண மாதிரி மானிட்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுங்க. ஓகே மேம், ஓகே மேம். சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ப்ளீஸ் சென்ட் ஆல் த மானிட்டர்ஸ் டு த கிரவுண்ட். ஆல் 6 வந்துட்டீங்களா? Yes, ma'am. 6A present ma'am. 6B present ma'am. 6C மத்தவங்க கையை தூக்குவாங்க, மட்டும் கழுத்துக்குவாங்க. present ma'am. 6D present ma'am. 6E மேம் 6 இருந்து யாருமே வரல மேம். கோ அவனை போய் கூப்பிட்டு வா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஏன் உங்களை கூப்பிட்டுருக்கேன்னா, ஆக்சுவலி அசிஸ்டன்ட் மானிட்டரை கூட கூப்பிடாம நான் உங்களை மட்டும் கூப்பிட்டுருக்கேன். வை பிகாஸ் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. மேம் கூட்டிட்டு வந்துட்டேன் மேம். என்ன உன்னைய மட்டும் தனியா இன்வைட் பண்ணி கூப்பிடணுமா? எல்லா மானிட்டர்ஸ் கூப்பிட்டேன். சாரி மேம். சபா எதுல முடிச்ச? அவங்க என்ன முடிச்சாங்கன்னே தெரியல. என்னதுன்னா இப்போ லஞ்ச் அண்ட் பிரேக், உங்களுக்கு மட்டும் 2 பிரேக் கிடைக்குதா? லஞ்சும் பிரேக்கும். பிரேக் பீரியட்ல நீங்க எல்லாருக்கும் முன்னாடியும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வெளியே போய் நிக்கணும். அதே மாதிரி லஞ்ச் பீரியட்லயும் நீங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வெளியே போய் நிக்கணும். மேம் நாங்க தான் இந்த தப்பு பண்ணலையே மேம். ஏன் மேம் வெளியே போனோம்? எஸ் மேம். வை மேம்? எஸ் மேம். மொய் கட்டிட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் ரீசன் சொல்ல வரல. ஏன்னா இப்போ நீங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வெளியே போய் நின்று யாரெல்லாம் பிரேக்ல ஓடி வராங்க, பேசிட்டே வராங்களோ அவங்க கிட்டலாம் நீங்க சொல்லணும். பேசக்கூடாது, ஓடக்கூடாது, கையை பின்னாடி கட்டுங்க, லைன்ல போங்க, தமிழ்ல பேசாதீங்க, இதெல்லாம் சொல்லணும். அப்படியா? அப்படின்னா எனக்கு ஜாலிதான். ஜல்லியோ ஜிம்கானா. எஸ். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இப்படிதான் பண்ணணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எங்களை விட முக்கியமா மேம்? ரொம்பவே முக்கியம்தான். எனக்கு இப்போ பிடி பீரியட், நானும் போறேன். அச்சோ, எனக்கு இப்போ தமிழ் பீரியட் ஆச்சு. எனக்கு வேற டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க தமிழையா. சீக்கிரம் ஓடுவோம். எனக்கு இன்னைக்கு மேக்ஸ் பீரியட். மேக்ஸ்ல ரொம்ப பெரிய 40 மார்க் டெஸ்ட். பாவம். அந்த முக்கியமான விஷயத்தை சொல்லுங்க மேம். நீ அது இருக்கே, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நல்லா திட்டுறாங்க போறாங்க. அதெல்லாம் நீ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள தான் வச்சுக்கணும். மேமுக்குலாம் ஹேண்ட்ஸ் கேபாக சொல்லக்கூடாது, புரியுதா? ஓகே மேம். எனக்கு லைப்ரரி பீரியட் ஜாலி. கெட்டன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காணோம் மேம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது ஒண்ணு லைப்ரரி இல்லனா பிடில, அவங்கலாம் பிடி பீரியடுக்கு போயிட்டாங்க. நாங்க தான் புக்ஸ் படிக்கலாம். நாங்க 2 பேரும் மட்டும் தான் லைப்ரரி வந்திருக்கோம். ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ. வெரி குட். ஓகே, அங்க வந்து ஒரு போர்ட் வச்சு ஒரு டேபிள் மாதிரி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? உங்களுக்கு வேணும் அங்க உட்கார்ந்து படிக்கலாம். இல்ல நான் சர்ச் பண்ணி நின்னே படிக்கணும்னா நின்னும் படிக்கலாம். இங்க ஃபுல்லாவே உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி புக்ஸ், ரிலிஜியன் புக்ஸ் அண்ட் ஆல்சோ ஹிந்தி ஸ்டோரி புக்ஸ், போயம் புக்ஸ் அதெல்லாம் இருக்கும். நீங்க அந்த சைட் போனீங்க அப்படின்னா வந்து அங்கேயும் ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அங்க வந்து என்னென்ன இருக்கும்னா ரொம்ப பிக் ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் இருக்கும். சாரி, இங்க தான் பிக் ஸ்டோரி புக்ஸ் இருக்கும். அங்க ஸ்மால் ஸ்டோரி புக்ஸ் இருக்கும். ஓகே மேம், நாங்க அங்கேயே போய் ஸ்மால் ஸ்டோரி புக்ஸ் எடுத்து படிக்கிறோம். வெரி குட். நான் இங்க ஓரமா இருந்து உங்களோட கிளாஸை எழுதி நான் அட்டெண்டன்ஸ்லாம் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டோரி புக்ஸ் எடுத்து படிச்சு தருங்க. இப்போ போய் சர்ச் பண்ணுங்க. ஓகே மேம். எப்பவுமே எடுக்கிற இடம் தானே, அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் அந்த ரெனோவேட் பண்ணிருக்காங்க அந்த சைடு. உங்களுக்கு தெரியல எனக்கு கூப்பிடுங்க, நான் வரேன். அச்சோ, நான் வேற நியூ ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் டைம் லைப்ரரிக்கு வரேன். நம்மளை விட்டு போயிட்டாலே. நீ நியூ ஸ்டூடெண்டாமா? அவ கூடயே போ, உனக்கு சொல்லுவா. நிக்கி தானே? அவ பேர் நிக்கி மேம். என் பேரு பிங்கி. பிங்கியா? ஓகே போ. அட்டெண்டன்ஸ் போய் போடுவோம், ரொம்ப லேட் ஆகுது. ஹலோ லைப்ரரி மேம். சொல்லுங்க மேம். நிறைய பேர் பிடிக்கு போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எஸ் மேம், நிறைய பேர் லைப்ரரி பீரியடுக்கு வர மாட்டாங்க. அப்படின்னா நம்ம ஒரு இது பண்ணுவோம், வாரத்துக்கு ஒரு பிடி ஒரு லைப்ரரி தனித்தனியா வச்சிருவோம். ஒரே நேரத்தில் வைக்க வேண்டாம். அப்படின்னா பிடிக்கு தான் நிறைய பேர் போறாங்க. எஸ் மேம், அங்கே பிடிக்கு போய் அவங்க ஃபைட் வேற பண்ணிக்கிறாங்க மேம். இங்கே நான் பார்த்துப்பேன். அங்கே பிடி கோச் வேற ரொம்ப நாள் ஆப்சென்ட்டாக இருக்காங்களே. ஆமாம்ல, ரொம்ப நாள் ஆப்சென்ட்ல புது பிடி கோச் வேற போடணும். அப்படின்னா ஓகே, இப்போ நான் டைம் டேபிள் அப்படின்னா மாற்றிடுறேன். ஓகே மேம். தேங்க்யூ மேம். என்னாச்சு மேமுக்கு? வந்தாங்க, பேசினாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் தான் எடுப்பேன். நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நோ, அங்கே ஏதோ ஃபைட் போயிட்டு இருக்கு போல. அங்கே போய் பார்ப்போம். 2 பேர் தான் அவங்களும் ஃபைட் போட்டுக்கிறாங்க. அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்க்க நெக்ஸ்ட் கண்டினியூயிங் வீடியோல பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலா ட்வின் ரஃப் சேனலுக்கு. பாய் பாய்.